பிவிஎஸ்டி சேனல் வழங்கும் திருத்தொண்டர் புராணம் ஒலிப்பதிவு உரை. சேனல் அறிமுக உரை. ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம். சிவமயம். சிவனடியார்களே, அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். பிவிஎஸ்டி சேனல் வழங்கும் திருத்தொண்டர் புராணம் உரைநடை தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சேக்கிழார் பெருமான் அருளிச் செய்த பெரிய புராணத்தையும் திருத்தொண்டர் தொகை மற்றும் திருத்தொண்டர் திருவந்தாதி போன்ற வழிநூல்களின் அடிப்படையிலும் வரலாற்று தூய்மையுடன் நாயன்மார்களின் திருவாழ்க்கையை அத்தியாயமாக இத்தொடரில் அறிந்து கொள்வோம். இன்று நாம் அறியப்போவது திருநீலகண்ட நாயனார் புராணம். வாருங்கள், இறையருள் நிறைந்த அந்த புனித வரலாற்றுக்குள் நுழைவோம். அத்தியாயம் 1. தில்லை மூதூர் பெருமையும் திருத்தொண்டின் மாண்பும் உலகமெல்லாம் உய்யும் பொருட்டு ஆடவல்ல பெருமான் பேரானந்த தாண்டவம் புரியும் புண்ணியத்தலம் தில்லை மாநகரம். வேத ஒலிகளும் வேள்வி புகையும் சிவாகம நெறிகளும் எந்நாளும் தழைத்தோங்கும் திருநகரிலே குயவர் குல மரபிலே தோன்றியவர் திருநீலகண்ட நாயனார். அவர் தமக்குரிய குலத்தொழிலான மண்பாண்டங்கள் செய்யும் பணியை செம்மையாக செய்து அதில் வரும் எளிய வருவாயைக் கொண்டு அறநெறி தவறாமல் வாழ்ந்து வந்தார். இல்லறத்தில் வாழ்ந்த போதிலும் சிவபெருமான் மீதான பக்தியையும் சிவனடியார் திருத்தொண்டையும் தம் வாழ்வின் பெரும் பேராக கொண்டு வாழ்ந்தார். அவர் ஆற்றிய திருத்தொண்டின் மிகவும் சிறப்புடையது. பக்தியின் ஆழத்தையும் வெளிப்படுத்துவதாக இருந்தது. சிவனடியார்கள் ஓடு ஏந்தி பிச்சை ஏற்க வரும்போது அவர்களுக்கு வேண்டிய களிமண் ஓடுகளை தம் கைகளால் செய்து பக்தியோடு வழங்கி வந்தார். அதையே சிவபெருமானுக்கு செய்யும் திருத்தொண்டாக கருதி மகிழ்ந்தார். அவருடைய நாவில் எப்பொழுதும் ஒரு திருநாமம் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் திருநீலகண்டம். திருநீலகண்டம். ஆலகால நஞ்சை உண்டு உலகை காத்த திருநீலகண்ட பெருமானின் திருநாமத்தை நினைந்துருகி அந்த திருநாமத்தை தன் மூச்சுக்காற்றாகவே சுவாசித்து அடியார்க்கு தொண்டு செய்து இல்லற நெறியில் வாழ்ந்து வந்தார். திருநீலகண்ட நாயனார் தமக்கு வாய்த்த மனையாளுடன் இல்லற வாழ்வை நடத்தி வந்தார். ஒரு நாள் ஒழுக்க நெறியில் தடுமாற்றம் நேர்ந்தது. பரத்தியர் இல்லத்திற்கு சென்று பின்னர் தம் இல்லம் திரும்பினார். இச்செயலை அறிந்த மனைவியார் மனம் வருந்தினார். நாயனார் அவரை அணுகி தீண்ட முனைந்தபோது, நீர் எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று திருநீலகண்ட பெருமானின் திருநாமத்தின் மீது ஆணையிட்டு கூறினார். திருநீலகண்டம் என்ற திருநாமத்தை கேட்ட நாயனார் அந்த ஆணையை மீறாமல் ஏற்றுக்கொண்டார். மனைவியார் எம்மை என்று கூறிய பன்மை சொல்லை பெண்ணினம் அனைத்திற்கும் பொருந்தும் விரதமாகவே அவர் ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் எந்த பெண்ணையும் தீண்டாத ஒழுக்க விரதத்தில் நிலைத்தார். நீண்டகால விரத வாழ்க்கையும் ஈசனின் வருகையும் திருநீலகண்ட நாயனாரும் அவரது மனைவியாரும் தாங்கள் மேற்கொண்ட இந்த மாபெரும் சபதத்தை உலகறியச் செய்யாமல் தங்கள் இல்லறத்தின் உள்ளேயே காத்து வந்தனர். ஒரே இல்லத்தில் வாழ்ந்த போதிலும் ஒருவரை ஒருவர் தீண்டாமல் உலகியல் இன்பங்களை முற்றிலும் துறந்து தூய சிவநெறியில் நின்றனர். ஆண்டுகள் பல கடந்தன. அவர்களின் கரிய கூந்தல் நரைத்து பழுத்தது. இளமை நீங்கி உடல் தளர்ந்து முதுமை எய்தினர். ஆயினும் அவர்கள் மன உறுதியோடு திருநீலகண்ட பெருமானின் நாமத்தின் மீது கொண்ட பக்தியோடும் தங்கள் விரத நெறியில் சிறிதும் வழுவாமல் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் இத்தகைய அசைக்க முடியாத பக்தியையும் விரதத்தின் மேன்மையையும் உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். ஒரு நாள் அவர் திருநீறு துலங்கும் மேனியும் சடைமிடியும் கொண்ட ஒரு சிவயோகியாரின் கோலத்தில் நாயனாரின் இல்லத்திற்கு எழுந்தருளினார். வந்தவரை எதிர்கொண்டு வரவேற்ற நாயனார்
அடியார்க்குரிய முறைப்படி அவரை வணங்கி உபசரித்தார். அப்போது அந்த யோகியார் தன்னிடம் இருந்த களிமண்ணால் ஆன ஒரு திருவோடு போன்ற பாத்திரத்தை நாயனாரிடம் காட்டி, இஃது ஒப்பற்ற பெருமையுடைய ஒரு மண் ஓடு. இதன் பெருமை அளவிடற்கரியது. இதனை நான் மீண்டும் வந்து கேட்கும் வரை உமது இல்லத்தில் மிக பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் என்று கூறி அதை நாயனாரிடம் ஒப்படைத்தார். நாயனாரும் அதை பெற்றுக்கொண்டு தன் இல்லத்தில் பாதுகாப்பாக ஒரு இடத்தில் வைத்தார். ஓடு மறைதலும் திருக்குளத்தில் நிகழ்ந்த அற்புதமும். நாட்கள் சில கடந்தன. சிவபெருமானின் திருவிளையாடலால் நாயனார் பத்திரமாக வைத்திருந்த அந்த மண்வோடு அவ்விடத்திலிருந்து மறைந்தது. அதனை அறியாத நாயனார் தன் அன்றாட பணிகளில் ஈடுபட்டிருந்தார். ஒரு நாள் அந்த சிவயோகியார் மீண்டும் நாயனாரின் இல்லத்திற்கு வந்து தான் அவரிடம் தந்த ஓட்டினை திரும்பக் கேட்டார். நாயனார் ஓடு வைத்த இடத்திற்கு சென்று தேடிய போது அது அங்கு இல்லாததைக் கண்டு திடுக்கிட்டார். பல இடங்களில் தேடியும் ஓடு கிடைக்கவில்லை. நாயனார் பதற்றத்துடன் வெளியே வந்து யோகியாரிடம், சுவாமி, நீங்கள் தந்த ஓடு வைத்த இடத்தில் இல்லை. அது எவ்வாறு மறைந்தது என்றும் எனக்கு தெரியவில்லை. அதற்கு பதிலாக அதைவிட சிறந்த புதிய மண் ஓட்டினை தருகிறேன். என்னை மன்னித்தருளுங்கள் என்று வேண்டினார். ஆனால் யோகியாரோ, நான் தந்த அதே பழமையான ஓடுதான் எனக்கு வேண்டும். நீ அதனை திருடிக்கொண்டு பொய் கூறுகிறாய் என்று பழி சுமத்தினார். தான் திருடவில்லை என்பதை நிரூபிக்க நாயனார் முயன்றும் யோகியார் ஏற்கவில்லை. இறுதியில் இத்தகராறு தில்லைவாழ் அந்தணர்களின் சபைக்குச் சென்றது. அந்தணர்கள் இரு தரப்பு நியாயங்களையும் கேட்டனர். யோகியார், இவன் தன் மனைவியின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கிதான் ஓட்டை திருடவில்லை என்று சத்தியம் செய்யட்டும், அப்பொழுது நம்புகிறேன் என்று கூறினார். நாயனார் தில்லை திருப்புலீச்சரத் திருக்கோயிலின் முன்பாக இருந்த திருக்குளத்தில் அனைவரையும் அழைத்துச் சென்றார். தாம் மேற்கொண்டிருந்த சத்தியத்தை காக்கும் பொருட்டு மனைவியின் கையை பற்றாமல் ஒரு மூங்கில் தடியின் ஒரு முனையை தாமும் மறுமுனையை தன் மனைவியாரும் பற்றியவாறு திருக்குளத்தில் இறங்கினர். யோகியார் மனைவியின் கையை பிடித்தபடி மூழ்க வேண்டும் என்று வற்புறுத்திய போது நாயனார் தான் மேற்கொண்ட சபதத்தை மீற இயலாது என்று கூறி மூங்கில் தடியை பற்றியவாறு மனைவியாருடன் திருக்குளத்தில் மூழ்கி எழுந்தார். அவர்கள் நீரிலிருந்து கரையேறியதும் அனைவரும் அதிசயத்தில் ஆழ்ந்தனர். அவர்கள் முதுமை முற்றிலும் நீங்கி இருவரும் முன்னைவிட பொலிவுமிக்க இளமையுடன் காட்சியளித்தனர். அற்புதத்தைக் கண்டு மக்கள் வியந்து நின்றபோது சிவயோகியாராக வந்தவர் மறைந்தார். வான வீதியில் பரமசிவபெருமான் உமையம்மையாருடன் வெள்ளை ரிஷப வாகனத்தில் திருக்காட்சி தந்து, புலன்களை வென்று நிலைத்த பெரியோர்களே, இவ்விளமையுடனே என்றும் எம்மை நீங்காதிருப்பீர்களாக என்று அருள் பாலித்தார். திருநீலகண்ட நாயனாரும் அவர்தம் துணைவியாரும் இவ்வுலகில் சிவதொண்டு புரிந்து இறுதியில் சிவலோகம் எய்தி சிவபெருமானின் திருவடி நிழலில் அழியாத பேரின்பத்தை அடைந்தனர். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாயா. இத்திருத்தொண்டர் புராணம் உங்களுக்கு பயனளித்திருந்தால் இறை அன்பர்களுடன் பகிருங்கள். அடுத்த காணொளியில் மற்றொரு நாயன்மாரின் புனித வரலாற்றுடன் மீண்டும் சந்திப்போம். சிவாய நமக.